ப்ளீட் கால்குலேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு ஃபேப்ரிக் கால்குலேஷன் ஃபார்முலா பார்க்கலாமா? வித் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்ட்டு 3 நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். ப்ளீட்ஸோடைய வித்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்ட்டு 3, இந்த 3 எதுக்காக இந்த 3 வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சீம் அலவன்ஸ் எல்லாருக்குமே காமன். நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸோடைய வித்து வைக்க போகிறோமோ அதை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சஸ் வைக்கிறதுனால இந்த ப்ளீட்ஸ் வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 டைம்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு மேலே வித்து வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்து தெரிய போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த 3. நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணாலும் சரி, 3 டைம்ஸ் வந்து மார்க் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 3. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு வேஸ்ட்டு கிட்ட கரெக்டாக இருக்கும், கீழே வந்து நல்லா ஃப்ளாராகவும் இருக்கும். இப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து 1.5 வச்சுருக்கேன்னா, இப்போது நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து எனக்கு 18.6 இருக்குது. ஃபார்முலா படி நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது 1.5 இன்ட்டு 3 இன்ட்டு 18.6 எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 83.7. இப்போது டிவைடட் பை 40 போடுறேன். இந்த 40 எதுக்காக பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னா 40 இன்ச்சஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ டிவைடட் பை 40 பண்ணால் எனக்கு 2 மீட்டர்ஸ் தேவைப்படுது. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா சீம் அலவன்ஸ்ன்றது நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சீம் அலவன்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் விடுறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் விடுறேன். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபேப்ரிக் எடுக்கும்போது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம பேஜை ஃபாலோ